Hey guys, நான் உங்க Airdrop Boss. இந்த வீடியோவில் டிஸ்கார்டில் எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இங்கே உங்களோட இமெயிலை கொடுங்க. நான் என்னோட இமெயிலை கொடுக்குறேன். உங்ககிட்ட ஃப்ரீயாக இமெயில் இல்லை அப்படின்னா அது எப்படி கிரியேட் பண்ணுன்றதை போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபோன் நம்பர் ஒரு எந்த இமெயிலும் இல்லாமல் அது கிரியேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூசர் நேமில் உங்களுக்கு தேவையான யூசர் நேம் கொடுங்க. நான் Airdrop Bossனே கொடுத்துக்கிறேன். தென் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட், தென் டேட் ஆஃப் பர்த். இது நீங்கள் கரெக்டாக தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, தோராயமாக ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படியே கொடுத்து விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் இதை அன்செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா தேவையில்லாத மெயில்ஸ்லாம் வரும். தென் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் வரும், கேப்சா வெரிஃபிகேஷன் தான். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ ஐ ஆம் எ ஹியூமன் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு, ஓகே பாண்டா வேரிங் கிளாஸஸா அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை. ஓகே, இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான வெரிஃபிகேஷன் மெயில் வந்து நம்மளோட மெயில் பாக்ஸுக்கு வந்திருக்கோம். நான் இங்கே போயிட்டு ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் வந்து இப்போ தான் ப்ரோட்டான் மெயில் க்ரியேட் பண்ணியிருந்தேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டிஸ்கார்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன். ஸோ புது மெயில் அட்ரஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிக்கு கீழே வந்துடும். இது வந்து இந்த சோஷியல் மீடியா இல்லை, ட்விட்டரில் பண்ணாலும் இப்படி தான் ஆகும், கிட்டப்பில் பண்ணாலும் இப்படி தான் ஆகும். ஸோ நம்ம வந்து இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா பட் இங்கே ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. ஸோ ரீசெட் பாஸ்வேர்ட் கிளிக் பண்ணக்கப்புறம் இது வந்து உங்களை வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணோம். அங்கே போய் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்தக்கப்புறமா வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும் பாஸ்வேர்ட் சேஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு மெயில் வந்துச்சு, பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். பட் நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணதுனால இந்த வெரிஃபிகேஷன் மெயிலோட வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணால் டிஸ்கார்டுக்குள்ளே போய் லாகின் பண்ணணும். அதுக்கு discord.com/app. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து அது லாகின் ஆகி தான் இருக்கும், நீங்கள் இப்போ புதுசாக பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணதுனால. ஒன்ஸ் லோட் ஆனதும் கீழே இருக்க இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு தென் இங்கே இமெயிலை எடிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா சென்ட் வெரிஃபிகேஷன் கோடு இருக்கும். ஸோ சென்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட மெயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை இன்பாக்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறமா ஓகே, இப்போ வந்து இமெயில் வெரிஃபை ஆகிடும். இதை நம்ம பண்ண வேணாம், ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டா போதும். ஓகே, இப்போ நம்மளோட இமெயில் வந்து இங்கே வெரிஃபை ஆகிட்டு இருக்கோம். டிஸ்கார்ட் அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஜஸ்ட் ஒவ்வொரு தடவை வரும்போது இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம இதை லைவாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கனாலே அதுக்கு எப்படி சொல்யூஷன்ன்றதை நானே கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை டாட்டா பாய், see you.